தசரதன் வீழ்ந்ததற்கு காரணம் ரெண்டே ரெண்டு. ஒன்று, முறைப்படியாக அவனுக்கு 3 மனைவியர். ஒரு மனைவியை திருமணம் செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்தாலும் 3 பேரின் மீது உன்னால் சமமான அன்பையும் காதலையும் காமத்தையும் வைக்க முடியவில்லை என்றால் யாரின் மீது கூடுதலாக வைத்திருக்கிறாயோ அவர்களால் தான் நீ அழிவாய் என்பதற்கு சாட்சி தசரதன். உனக்கு 4 பிள்ளைகள் இல்லையா? 4 பிள்ளைகள் என்றால் 4 பேரையும் தானே நீ நேசித்திருக்க வேண்டும். ஒருவனை மட்டும் நேசித்தால் அவனால் உனக்கு மரணம் நிகழும் என்பதனை காட்டியதுதான் அவனுடைய வீழ்ச்சி. வார்த்தைகளை இப்படித்தான் உள்ளர்த்தத்தோடு அறத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறத்தோடு வார்த்தைகளை புரிந்து கொள்கின்றவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களால் பாதிக்கப்படாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நாம் அவர்களை கடந்து செல்லக்கூடிய சூழலை பெறுகிறோம். நாம் கவனத்துடன் நாம் நட்பு பாராட்டுவதும் அன்பு செலுத்துவதும், அன்புங்கிற சொல்லு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் இதை சொல்லுகிறேன் உங்கள் சகோதரி, நான் இப்படி புரிந்து கொள்ளுங்கள். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அன்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை. அன்புதான் ஆயுதம். அன்புக்கு எதிராக வேறொரு ஆயுதம் இந்த பூலோகத்திலே கிடையாதுங்க. அன்புதான் ஆயுதம். அன்பு செலுத்தி பாருங்கள். அவன் சொல்லுகிறான், பாரதி சொல்லுகிறான், துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை காண். மானிடர்கள் நான் சொல்வதை கண்மின், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நும்பணி அன்பு செய்தல் கண்டீர். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நான் சொல்லுகிறேன், அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள் தான். வீரனுக்கும் வன்முறையாளனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? 2 பேருக்கும் கோபம் வரும். எவன் ஒருவன் கோபத்தை ஒரு வினாடி தக்க வைத்துக் கொள்கிறானோ அவன் வீரன். தக்க வைக்க முடியாதவன் வன்முறையாளன். ஒரு வினாடி அதை பிடித்து நிறுத்துவது, நம் மனதை பிடித்து நிறுத்துவது. இதோ சொல்லி இருக்கிறார்களே எத்தனை நூல்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். என் வீட்டிலும் ஒரு சின்ன நூலகம் உண்டு. இந்த நூல்களுக்கெல்லாம் குரல் இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். திருக்குறள் பேசினா எப்படி இருக்கும்? பேசிக்கொண்டே இருந்தால், ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டே இருந்தால் திருப்பி படிச்சா அது பேசினா எப்படி இருக்கும்? அண்ணன் சொன்னாரு, எகிப்திய மன்னன் பாரோன், 7ஆம் பாரோன் தன்னுடைய புத்தக நிலையத்திற்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வைத்திருந்தான். மனதிற்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையம் புத்தகம் இல்லாமல் வேறு எதுவாக இருந்து விட முடியும்? என்னோடு அது பேசுகிறது. எனக்கு தெரிஞ்சு புத்தகங்கள் வீடுகள், சில வீடுகள் நம்மை வரவேற்கும், சில வீடுகள் இருக்க பூட்டிக் கொள்ளும், சில வீடுகள் உள்தாழ்பால் போட்டிருக்கும், சில வீடுகள் வெளித்தாழ்பால் போட்டிருக்கும். புத்தகங்கள் அப்படித்தான். நான் சின்ன வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை புத்தக கண்காட்சிகளில் பேசி இருக்கிறேன். நீ எந்த நூலை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்வார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். வார்த்தை சித்தர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், நூல்னு பேர் வச்சானே ஏன் வச்சான்? சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவார், காதுகள் என்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்கிறது, அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர். நூல்கள் நமக்காக காத்திருக்கின்றன. அந்த நூலை வாங்குவது, நான் இப்படி சொல்கிறேன், நூல் விற்பனையாகின்றன, ஆனால் வாசிக்கும் வழக்கம் குறைகிறது. எந்த புத்தகத்தையும் முழுமையாக யாரும் வாசித்து முடிப்பதே இல்லை. ஆசையாக வாங்கிக் கொள்கிறோமே தவிர வாசித்து முடிக்க வேண்டும். சோறுனா தட்டுல முழுமையா சாப்பிடணும், பெண்ணுனா கடைசியா மை தீர வரைக்கும் அதை பயன்படுத்தணும், பென்சில்னா அதை முழுமையா பயன்படுத்தணும், ரப்பர்னா முழுமையா பயன்படுத்துற அளவுல பத்திரமா வச்சிருக்கணும். பழக்கம் இல்லை, அதனால் தான் நூல் வாசிப்பு குறைகிறது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், வெறும் கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க, போன். இந்த போன் தான் தேய்த்து 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 நம்முடைய வாழ்க்கையே தேய்ந்து போய்விட்டது. இந்த கேட்ஜெட் எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்துவது, ஒன்றை சரியாக புரிந்து கொள்வது. நான் கடுமையாகவே சொல்லுவேன், சொற்களை சரியான மொழியில் புரிந்து கொள்கின்றவர்கள் சில விஷயங்களை ஜெயிக்கிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் தோற்று போகிறார்கள். எப்படி என்று சொல்கிறேன், பல நேரங்களில் கெட்ட வார்த்தை ஏதாவது சமஸ்கிருதத்திலேயோ அரபிலேயோ எழுதி கீழே போட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? வாசிக்க தெரியாது, ஆனால் லிபி தெரியும். அதுல வேதங்களை வாசிச்சிருக்கிறீங்க, இதுலயும் வேதத்தை வாசிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? கால் மிதிச்சிட்டீங்கன்னா எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்க கெட்ட வார்த்தைய. அதனால் தான் படிக்க வேண்டும் என்பது. படித்தால் பல புத்தகங்கள் கிழிக்க தகுந்தவை என்று நமக்கு தெரியும். இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய புத்தக கூடங்களை அழித்தால் போதுமானது. எனக்கு எங்க தெரியுமா வலிச்சது? இந்த கள்ளக்குறிச்சி இந்த ஒரு மாணவியின் மரணம். அப்படி எந்த சமூகத்திலும் நிகழ்ந்து விடலாகாது. அது ஏதோ சபைக்கு வந்து விட்டது என்பதற்காக நாம் எல்லோரும் பேசிக்கிறோம். இப்படி 1000கணக்கான குழந்தைகள் இந்த தேசத்தில் செத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியான வகையில் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இதோ இப்பொழுது கிளம்பி இருக்கக்கூடிய இந்த தீ மிக முக்கியமான நகர்வுக்கு எடுத்துச் செல்லும் என்று நம்புவோமாக. ஆனால் என் மனம் வலித்த இடம் எது தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளே இருந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது ஒரு வாசிப்பாளராக, ஒரு ஆசிரியராக நான் கவலைப்பட்டேன். குழந்தைகளுடைய தஸ்தாவேஜுகள் எரிக்கப்பட்ட பொழுது நான் வருத்தப்பட்டேன்.
ஒன்றை எப்படி எதிர்ப்பது, ஒன்றை எப்படி சரியான நிலையில் எப்படி போய் சேர்ப்பது என்பது நம் சமூகம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொற்களினால் தூண்டப்படாமல் சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை மிக ஆழமாக புரிந்து கொண்டு அதை நோக்கி நகர வேண்டும். நீதி என்பது வேற, நியாயம்ங்கிறது வேறங்க. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். ஆமா, நீங்க அந்த சேர்ல தான் உட்காரணும், நான் இந்த சேர்ல தான் உட்காரணும். அது உங்களுக்கான நியாயம், இது எனக்கான நியாயம். ஆனா நீதின்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு. எங்க ஐயா நீதி என்கின்ற சொல்லுக்கும் நியாயம் என்ற சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்கள் நான் குழந்தையாக இருந்தபொழுது பேசியதை சொல்றேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னார். மீட்டிங்ல கேட்கிறேன், ஏதோ ஒரு கம்பன் விழாவோ எங்கேயோ பேசுறாரு, கேட்கிறேன். ரொம்ப அற்புதமா பேசுவார். சொல்றார், ரெண்டு பேரும் தாங்க, ஒருத்தன் ஏன் ஒருத்தன் பி. நாமளே வச்சுப்போமே, பாலைவனத்துல ரெண்டு பேரும் போறாங்க. இது ஒரு அரபிய கதை. பாலைவனத்துல ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தன் கேட்டான், ஏ கேட்கறான் பி கிட்ட, எவ்வளவு தூரம் போகணும்? பி சொன்னா 5 கிலோமீட்டர். நானும் 5 கிலோமீட்டர் தான் போறேன். தண்ணி வச்சிருக்கியா? ஏ கேட்கறான் பி கிட்ட. பி உஷாரு நம்மள மாதிரி, நான் எனக்கு வச்சிருக்கிறேன், நீ உனக்கு வச்சிருக்கியான்னு கேட்டான். வச்சிருக்கிறேன். நேரா 2 கிலோமீட்டர் போன உடனே ரொம்ப பசிச்சுது. ஒரு ஈச்ச மரம் இருந்தது. ரெண்டு பேரும் கீழே உட்காந்தாங்க. உட்காந்துட்டு கவனமா கேட்கணும், சரியா? பரிசு பப்பாசி கொடுக்கும். பதில் சரியா இருந்தா பப்பாசி பதில் கொடு. நான் ரெண்டு பேரும் உட்காடுறேன். மறுபடியும் ஏ கேட்கறான், சாப்பாடு கொண்டு வந்தியா? பி உஷாரு. பி சொன்னா, நான் எனக்காக கொண்டு வந்திருக்கிறேன், நீ உனக்காக கொண்டு வந்திருக்கிற. கொண்டு வந்திருக்கேன், எடு சாப்பிடுவோம். எடுத்து ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கும் போது ஒருத்தர் வந்துட்டார். அவர் ராஜசேகர் மாதிரி இருந்தார். வந்துட்டார். அப்பா எந்த பக்கமாப்பா வரீங்க? நாங்க வடக்கால, நான் தெக்கால இப்பதான்ப்பா வரேன். அங்க போனோம்ப்பா, இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பாடு இருக்குதே, கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஏ சொன்னா, உட்கார் உட்கார் உட்கார், சாப்பிடலாம் உட்கார். பி சொன்னா, அப்படி ஏவ பார்த்தான், என்ன? இல்லப்பா, அவர் பசியோட இருக்கிறார். வந்தவன் சொன்னா, பி இந்த மாதிரி முகத்தை பார்த்து சொன்னா, காசு வேணா கொடுத்துட்றையா? பி சொன்னா, பசின்னு வந்துட்டு அப்புறமா என்னடா காசு, உட்கார் சாப்பிடலாம். இவனும் ரொட்டி எடுத்து வச்சான், இவனும் ரொட்டி எடுத்து வச்சான். எல்லாரும் சமப்பங்கா சாப்பிட்றாங்க. கவனம், சமப்பங்கா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்க 3 பேரும். தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு பார்க்கறான். ஏ சாப்பிட்ட பணக்காரனை காணோம். மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து போய் வேலை செய்கின்றவன் தானே பணக்காரனாக இருக்கிறான். போயிட்டான். ஆனா போகும்போது பணக்காரன்ல ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டான். சாப்பிட்ட கோப்பை இருக்குல்ல, அதுக்குள்ள 8 தங்க காசை வச்சான். கணக்கு தொடங்குது, ஜாகிரதை. 8 தங்க காசை வச்சான். ஏ பார்த்த உடனே ஹை காசுனா இந்த சத்தத்துல எந்திரிச்சிட்டான். பி அப்படி பார்த்தான். இத பாருடா, காசு வச்சுட்டு போயிருக்காண்டா அவன், நம்ம வேணாம் வேணாம் சொன்னா காசு கொடுத்தான் பாருடா. உடனே அவன் 4 அவன் எடுத்துக்கிட்டான். 4 அவனுக்கு கொடுத்தான். பி சொன்னா, காசுன்னு வந்துச்சுன்னா கணக்கு. என்ன கணக்கு? நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த? ஏன் சொல்லு, எவ்வளவு ரொட்டி? 3. அப்ப நீ 3 எடுத்துக்கோ, நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், எனக்கு 5. இப்ப சொல்லுங்க, 3 5 4 4? பரிசு காத்திருக்கிறது. 4 4 தானா? 5 3 நாளும் பரிசு கிடையாது, 4 4 நாளும் பரிசு கிடையாது. எல்லாம் நியாய கணக்கு, நீதி கணக்குன்னு ஒண்ணு இருக்குது. இருங்க, இது சிண்ட முடி சண்டை போட்டு எல்லாம் கொண்டு போய் ஒரு அரசன் கிட்ட போய் சேர்றாங்க, பைத்துல் மால். அங்க போனா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தான் நாட்டாம. 2 பேரும் உள்ள வந்தாங்க. சார் அடிச்சுக்கிட்டோம் சார், இப்படி நடந்துச்சு சார், இப்படி நடந்துச்சு சார், இப்படி சாப்பிட்டோம் சார். காசு வித்தீங்களாடா? இல்ல சார். எவ்வளோடா காசு கொடுத்தான்? 8 கொடுங்க. வாங்கிக்கிட்டாரு. வாங்கி வச்சுக்கிட்டு, சரி நான் இப்ப சொல்றேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார் இவன் 3 ரொட்டி கொண்டு வந்தான் சார். சரி, நான் 5 கொண்டு வந்தேன் சார். சரி, எப்படி வச்சு சாப்பிட்டீங்க? இல்ல சமமா சாப்பிட்டோம் சார். அப்படியா? சமமானா ஒரு ரொட்டி எடுத்து 3 பங்கா சாப்பிட்டோம் சார். சரிப்பா, கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. நான் வெளியில இருந்தாங்க. 3 ரொட்டிக்காரனை கூப்பிட்டான். இந்தா, வெளில போய் தான் திறந்து பார்க்கணும், அடி பின்னிடுவேன். இல்லை நான் இங்க வா, நீ வா. அவன் கையில 5 ரொட்டிக்காரன் கையில காசு கொடுத்தான். 2 பேரும் வெளியில போயிட்டான். வெளியில போயிட்டு 2 பேரும் ஓலத்தோட உள்ள வர்றாங்க. ஒருத்தன் கோபத்துல வரதான், ஒருத்தன் சந்தோஷத்துல வரதான். 3 ரொட்டிக்காரன் கையில ₹1 இருக்கு. நீதி கணக்கு. 5 ரொட்டிக்காரங்கிட்ட 7 காசு இருக்கு. அவன் சந்தோஷமா, என்ன சாமி இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்றான். அவனாவது 3 கொடுக்குறேன், உங்ககிட்ட வந்துட்டு நான் ஒத்த காசு வாங்கிட்டு போறேனேங்கிறான். அவன் கணக்கு சொல்லு, நான் கணக்கு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, 3 5 சேர்த்தா எவ்வளவு? டக்குன்னு சொல்லணும், டைம் இல்ல. 8. ஒரு ரொட்டியில 3 துண்டு, ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுறாங்க. 8 ரொட்டியில எத்தனை துண்டு? டக்குன்னு சொல்லணும். 24. ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க? 8 சாப்பிட்டுருக்காங்களா? 5 ரொட்டிக்காரன் 3 பிரிங்க, எவ்வளவு? 15. எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்? 8. எவ்வளவு கொடுத்துருக்கான்? 7. அதனால அவனுக்கு 7 காசு. இவன் 3 ரொட்டிக்காரன் பிரிச்சா எவ்வளவு? 9. இவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான்?
8 சாப்பிட்டுருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? அதனால அவனுக்கு ஒண்ணு. வெளியில இருந்து பார்த்தா நியாயம் வேறு வேறாக தெரியும், ஆனால் உள்நுழைந்து பார்த்தால் நீதி என்பது வேறாக தெரியும். நியாயம் எது, நீதி எது என்கின்ற சொல்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை சொற்களால் சூழப்பட்டிருக்கிறது. சரியான பொருளை புரிந்து கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்வோம் என்கின்ற வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.